ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அபி நல்லபடியாக பாட்டியை கவனிச்சுக்கிறாங்க. பாட்டியும் நாளுக்கு நாள் சூப்பராக குணமாயிட்டு வர்றாங்க. ஆனால் பாட்டிக்கு ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஏன்னா அபி நல்லா கால் குணமாயிட்டா இங்கே வேலைக்கு வரமாட்டாளே, வீட்டுக்கு போயிடுவாளே, அவளை பார்க்காம என்னால் என்னமோ தெரியல, மனசு அவளையே தேடுது, என்னால் இருக்கவே முடியலையே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அவளை நம்ம வீட்டோடய வச்சுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. குறிப்பாக ராகவிட்ட சொல்கிறாங்க, ராகவா எனக்கு இப்போ பரவாயில்லாமல் இருக்குப்பா, அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அபிதான் அப்படிங்கிறாங்க. உடனே அதான் தெரிஞ்ச விஷயம் தானே பாட்டி, இதில் என்ன இருக்குது, அவள் தான் உங்களை வந்தால் தான் பார்த்தா தான் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்களே, அதனால தான் என்னோட வெக்கமான எல்லாத்தையும் விட்டுட்டு அவளை போய் கூட்டிகிட்டு வரேன், அவள் பண்ணுற தொல்லையெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு முணுமுணுக்கிறாங்க. அடுத்து வந்து பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசைப்பா, நம்ம வீட்டு முன்னாடி ஒரு பொட்டிக்கு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா அப்படிங்கிறாங்க. பாட்டிக்கு கேட்ட உடனே, பாட்டி என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன், இது என்ன பாட்டி நான் வச்சு தரேன், தாராளமாக வைக்கலாம் அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றுப்பா, அதை நிர்வகிக்கிற பொறுப்பு நம்ம அபி தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி அதிர்ச்சி அடைகிறாங்க. ராகவ், ஏன் பாட்டி அவன் ஏன் இங்கே வைக்கணும், ஏன் அவன் ஏன் பார்க்கணுங்கிறீங்க, அபி தான் பார்க்கணுமா, வேற ஆள் பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு அவங்க இருந்தால் என்னையும் பார்த்துக்குவா, கடையும் பார்த்துக்குவா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என் மனசு என்னமோ அவள் வந்தால் அவளை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ஆகுது, காலம் போகிற கடைசி காலத்தில் நான் அவள் கூட பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க பாட்டி. பாட்டி வந்து அவ்வளோதான் சொல்லவும் மனசு அப்படியே அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இப்படிலாம் பேசுகிறாங்களேன்ட்டு அபிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அபி என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க எனக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டில் எல்லாருமே வேணான்னு தான் சொல்கிறாங்க, நான் தான் பாட்டி உங்களுக்காக இங்கே வர்றேன், அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு குணமாயிட்டா நான் இருந்துக்கிறேன், எனக்கு கடை அதெல்லாம் வேணாம் பாட்டி, நான் சொந்தமாக டைலர் கடை வைக்கணும், அதுலேருந்து என்னோட முயற்சியில் நான் பெரிய ஆளாக வரணும், அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிறாங்க. ராகவ் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க அபியை, என்ன இவர் ரொம்ப பெருசாக பண்ணுறாளே அப்படின்னுட்டு. என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பாடா தொலைஞ்சது சனி அப்படிங்கிற மாதிரி அங்கே ஆகாஷ் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, ராகவிட்ட பாட்டி பழையபடி மறுபடியும் சொல்கிறாங்க, என்ன அபியை எனக்கு வந்து அந்த பொட்டிக்கில் ஓனராக்கி அவளை இருக்க வைப்பா, அது உன்னோட பொறுப்பு, என்னோட பாட்டியோட கடைசி ஆசைனோட நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. பாட்டி என்ன பாட்டி இப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னால் நான் என்னைக்கு பாட்டி தட்டியிருக்கேன், எல்லாமே உங்களோட முடிவு, உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதான் என்னோட கடமை, அதை வந்து நான் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாங்க. வேகமாக அபியை போய் பார்த்துறாங்க. கையை பிடிக்காத குறையா அப்படி கெஞ்சிங்க, பாரு நீ ஏன் மாட்டேங்கிற, இந்த கடையில் நீ வந்து இருந்தீன்னா நீ வந்து நம்ம அணுவும் ஆகாசம் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், இப்போ நீ இதோட முடிச்சுட்டு போனேன்னு வைவேன், எப்படி ஒன்று சேர முடியும், எப்படி பேச முடியும், அப்படியே நம்ம தொடர்பு இருந்தால் தான் அவங்களுக்கு லவ்வை சேர்க்க முடியும், நீ என்ன அபி இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. உடனே அபி பார்க்குறாங்க, நீ யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லு அப்படின்னு ராகவ் கெஞ்சி ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. அபி ஒன்றும் சொல்லாமல் நான் யோசிச்சு சொல்கிறேன்ட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் தகவலை சொல்கிறாங்க. வேணாம்மா, அதெல்லாம் அந்த வீட்டுக்கு நீ போனதே எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இப்போ என்னத்துக்கு நீ அங்கே போயிட்டு, அதெல்லாம் வேணாங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்றாங்க, நல்லபடியாக இருந்துகிட்ருக்காங்க. பார்த்தா நம்ம அந்த 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு இங்கே வந்து இருக்கமே, ஊர் விட்டு ஊர் வந்திருக்கமே, நம்ம ஊரில் அப்படி கடனாகி வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க அபி அப்பா. அதை நினச்சி அப்படியே நெஞ்சு வலி வந்துடுது, அப்படியே விழுந்துடுறாரு கீழே. எல்லாரும் பதறிடுச்சு, ஐயோ என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி தான் அள்ளி அடிச்சுக்கிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அப்படியே பேர் எதிர்த்து இறக்கிடுறாரு டாக்டரு. அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்மா, ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், அதுக்கு எப்படி 6-7 லட்சம் செலவாகும் அப்படின்றாங்க. அபி அப்படியே தாங்க முடியாமல் அழுகுறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, 7 லட்சத்துக்கு நான் எங்கே போவேன், முடியுமா, நீங்கள் ஏதாவது ரெடி பண்ணணும், கொஞ்ச நாள் தான் அவர் பார்ப்பாங்க, அதுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணால் தான் நல்லது அப்படிங்கிறாரு. உடனே அபி வீட்டில் இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது, எல்லாரும் கவலைப்பட்டு போவாங்க அப்படின்னு அந்த துக்கத்தை தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறாங்க. அப்புறம் ஒரு முடிவோடு வீட்டுக்கு போகிறாங்க, வேலைக்கு பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டி அவங்க ராகவு எல்லோரும் இருக்காங்க. அவங்க முன்னாடியே தன்னோட முடிவை சொல்கிறாங்க. பாட்டி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் அந்த கடைக்கு நானே இருந்துக்கிறேன், சம்பளம் கொடுத்துருவீங்கள அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா இப்படி கேட்டுட்ட, உனக்கு சம்பளம் இல்லாமையா, உனக்கு சம்பளம் மட்டும் இல்லை, அந்த வர்ற அந்த லாபம் அதில் பெனிஃபிட்டு எல்லாமே உனக்கு சரிபாதியாக கொடுப்போம், அந்த கடையோட ஓனர்னே நீ நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க பாட்டி. எனக்கு அதெல்லாம் வேணாம் பாட்டி, எனக்கு சம்பளம் மட்டும் கொடுத்தா போதுங்கிறாங்க, நீ அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராகவ் அபியை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் அபி அப்படிங்கிறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொன்னேன்னு வந்து பாட்டிக்காண்டி வந்தியே, பாட்டிக்காக தான் வந்தேன், அதைத்தான் சொல்கிறேன், நீ வந்த வரைக்கும் சந்தோஷம், பாட்டி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அவங்க மேலே உண்மையான பாசத்தோடு இருக்காங்க, அதையாவது புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எனக்கு நல்லா புரியுது அப்படிங்கிறாங்க அபி. அதுக்கப்புறம் உனக்கு இன்னொன்று சொல்கிறேன், உனக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி வேணாலும் சொல்லு, தாராளமாக என்கிட்ட கேளு, நான் அதை தயங்காமல் கண்டிப்பாக செய்கிறேன், இது நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க ராகவ். அப்படியே அதிசயமாக அப்படி பார்க்குறாங்க அதிர்ச்சியாகி, என்ன இது இவ்வளோ அன்பாக இப்படி இவ்வளோ நல்லவராக இருக்காரு, சே இவரை போய் நம்ம நல்லா சீண்டி பார்த்துட்டோமே அப்படின்னு மனசில் வந்துக்கிறாங்க.
இங்கே லேட் ஆயிடுச்சு, எங்கே இன்னும் அபியை காணுமே அப்படின்னு வீட்டில் தேடிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே முரளி போகிறாங்க. என்னங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அங்கே வேலைக்கு போயிட்டா போல இருக்கே, நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க முரளி. என்ன இவ சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாலே, கேட்கவே மாட்டேங்கிறாங்க பேச்ச அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அபி வர்றாங்க கரெக்டாக. ஏம்மா அங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் கேட்க தன்னோட நிலைமையை சொல்கிறாங்க. அப்பாவுக்கு இந்த மாதிரி முடியாமல் இருக்குன்னு சொல்ல முடியலையே அப்படின்ட்டு. பாட்டி பாவம், அவங்களுக்காக போகிறேன், ஏதோ ஒரு வேலை பார்க்கணும், பார்த்தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அத்தைக்காரி பயங்கரமாக கேட்குறாங்க. அத்தை சொல்லியும் கேட்கல, நொத்த சொல்லியும் கேட்கலைங்கிற மாதிரி. என்னோட முடிவு நான் இங்கே போய் தான் தீருவேன், அப்பா அம்மா புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்றாங்க. அனுவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அபி அங்கே வேலைக்கு போகிறது நல்லது தான் அப்படின்ட்டு. ஏன்னா தன்னோட லவ் ஒன்று சேரணும் இல்லையா, அதுக்காண்டி. முரளி மட்டும் செம்ம காண்டாகிறாங்க. என்ன இது, நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே, முன்னாடி நம்ம என்ன சொன்னாலும் சரி சரிம்பாங்க, இப்போ தன்னைச்சே முடிவெடுக்கிறாங்க. இந்த அபி ஏன் இப்படி பண்ணுறா? இவன் அங்கே போக வர இருக்கிறது நமக்கு டேஞ்சர் ஆச்சே, இது என்ன பண்ணுறது? ஏதாவது பண்ணி இவள் மேலே திருட்டு பள்ளியை கட்டியாவது எப்படியாவது இவளை வீட்டை விட்டு வெளியில் அங்கே வர விடாமல் பண்ணிடணும், துரத்திடணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க முரளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.